மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கருத்தரு அவரை காப்பாத்தணும் கருத்தரு அப்படின்ற மாதிரி கமருதீனோட நிலைமை விஜிஎஸ் கிட்ட ஆகி போச்சு. போன வாரமும் ரோஸ்ட்டு, இந்த வாரமும் ரோஸ்ட்டு, என்னடா வார வாரம் என்ன மட்டும் போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமருதீனோட ஃபீலிங்ஸ் இருக்கும். வாங்கக்கூடிய நபர் தான், வாங்க வேண்டிய நபர் தான். ஏன்னா ஒரு விஷயத்த அவரே பண்ணுவாராம், அவரே வந்து குற்றம் சாட்டுவாராம். நான் ஆல்ரெடி இதை காலையிலேயே வீடியோல சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2வது ப்ரோமோவில் நடக்கும் நிகழ்வுகளை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க, பாக்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா கமருதீனுக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், வருத்தங்கள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் நான் உழைத்து போராடி ஜெயிச்சு வந்திருக்கேன், மற்றவங்க எல்லாம் ஓட்டு மூலியமா வந்திருக்காங்க, எனக்கு வெற்றி முக்கியம்ன்ற மாதிரி நேற்று வீர வசனங்களும் பலவிதமான டைலாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் விஜிஎஸ் வந்து நீ கேட்கிறார், மிஸ்டர் கம்ரு அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் கேட்கிறார். ஏன்னா அந்த ஃப்ரைடே எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் விஜிஎஸ் பார்த்துருப்பாரு போல, டைரக்டா இதுலயே போயிருன்ற மாதிரி இறங்கி அடின்னு அடிச்சிருக்காரு போல இருக்கு முதல்ல. சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கமருதீன் போது அவர் சொல்ல, டாஸ்க்கு கவனமா இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா கவனமா இருக்க வேண்டியது தான், இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவரை என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் டாஸ்க்கு கவனமா இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே விஜிஎஸ் என்ன, டாஸ்க் எப்படி விளையாடணும்னு சொல்லி தர வேண்டாம், புரியுதா? டாஸ்க் எப்படி விளையாடணும்னு எனக்கு சொல்லி தராதீங்க, உன் தரப்பை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறார். ஓகே, உடனே என்ன பண்ணிட்டார், அவருக்கு டாஸ்க்கும் புரியல, ரூல்ஸும் புரியல, மண்ணாங்கட்டியும் தெரியல அப்படின்றதான் பாயிண்ட். கமருதீனுக்கு பேசிக்கா புரிதல் இல்லை, அதை எப்படி பேசணுன்றதும் தெரிதல் இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான் வீட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, இதுல விஜிஎஸ் என்ன சொல்றாரு, அந்த ரூல் புக்கை எடுத்துன்னு வந்து கொடுங்கப்பா படிக்கிட்டோம். சரி ரூல் புக்கை படிப்பா அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க் முகம் அந்த இது இருக்கு இல்லையா, குத்துங்க ஏஜமா குத்துங்க அப்படின்ற டாஸ்கோட ரூல் புக் கொடுக்குறாங்க. ஓகே, குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் தான் அவர் படத்தில் குத்த வேண்டும் அப்படின்ற ஒரு லைனை படிக்கிறார். ஸோ அந்த ரூல் புக்கை படிக்கிறார். ஓகே, ஸோ இதுல குறிப்பா கமருதீன் என்ன சொன்னாரு, மக்கள் காரி துப்புவாங்க, இந்த மாதிரி கேவலமா கேம் இல்லைன்னா காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் முதுகுல குத்திட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையே, சீப் கேம் ஏன் விளையாடுறீங்க, தட்டி கேம் விளையாடுறீங்க, மோசமான கேம் ஏன் விளையாடுறீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள், ஒன்னா ரெண்டா அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி தீர்த்தாரு. ஓகே கமருதீன், அதனாலதான் இந்த ரூல் புக்கை படிக்க சொல்றாரு விஜிஎஸ். ஏன்னா முதுகுல குத்திட்டீங்க அப்படின்றத. ஆனா டாஸ்கே அதான்டா, டாஸ்கே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க் எப்படி டிசைன் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாட முடியும். குத்திட்டேன் என்ன கணக்குது அப்படின்றதான் பாயிண்டே தான் விஜய் சொல்றாரு. டாஸ்கே உனக்கு தெரியாம குத்தணும் தான், அதை நீ அந்த இடத்துல இருந்து பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை மீறி நீ கோட்டை விட்டா அடுத்தவங்களை ஏன் தப்பு சொல்ற? அப்படிதான் பண்ணாரு. ரம்யா வந்து குத்துனாங்க, ரம்யா கிட்ட வாய் பேசி வீணா சண்டை போட்டு வாங்கி கட்டிக்கினாரு. இவரும் நிறைய வேர்ட்ஸ் விட்டு பேசினார் ரம்யா கிட்ட. ஓகே, இவருடைய தப்பு தான். அப்படியே குப்புறப்படுத்திக்கிட்டு தலையில பத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்து யார் தப்பு? இவர் தப்பு. ஓகே, 2வது இன்சிடென்ட் என்ன, பிக் பாஸ் கூப்பிட்டாரு, அதனால கமருதீன் அங்க போகும்போது பிக் பாஸ் கிட்ட பேசுறாரு. மற்ற 2 கண்டஸ்டன்ஸ் அவங்க இது பாத்துனுங்க, இவர் மட்டும் பெட்ரூம் போயிட்டு வருவாரு, அது வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இவர் இஷ்டத்துக்கு போய் சுத்திட்டு வருவாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாரு. அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து கேம் எல்லாருமே சைலண்டா இருக்கும். இல்லப்பா கமருதீன் பெட்ரூம் போயிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி. என்னது இது, அவர் போனா ஊன் தப்பு, அதை அடுத்தவங்க மேல போட்டுருது, அவர் பண்ற தப்பு. குப்புறப்படுத்துறது அவர் தப்பு, இது பெட்ரூம் போனது அவர் தப்பு. ஆனா குத்துனவன் தப்பான், அது எப்படி தப்பாவான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல சுபிக்ஷாவை போயிட்டு சுபிக்ஷாவை வந்து பயங்கரமான பிளேம், பயங்கரமான விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த கேட்கிறார் விஜேஸ், என்னன்னா சரி உங்களுக்கு மனது நோகாத மாதிரி விளையாட்டுமா, யாராவது ரூல் புக்ல எழுதி கொடுத்துருவா, இந்த ரூல் புக்ல இப்படிதானே விளையாடணும் இருக்கு, மனது நோகாம விளையாடுங்கப்பா, கமருதீனுக்கு மனது நோகாம எழுதுங்கன்ற மாதிரி ரூல் புக் எழுதி கொடுத்துருவான் போது அது லிட்ரலி என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா, புரிஞ்சு விளையாடுறா, புரிதலே இல்லாம இருக்குன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்படியே செவில் மேலேயே ஒன்று விடுற மாதிரி தான் இருக்கிறதுல. கிட்டத்தட்ட இது டாஸ்க் உனக்கு புரியுமா புரியாதா, என்னதான் பண்றேன்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க தான் சொல்றீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், யார் வேணாலும் குத்துங்கன்ற மாதிரி குத்திக்குங்க அப்படின்றத சொன்னார். கரெக்ட் சொன்னாரு. இன்னொரு பக்கம் அதை காரி துப்பிட்டு போனாரு. யார, சுபிக்ஷாவை 2 வாட்டி துப்புனாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி மேடம் அப்படியே ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்களே, அதையும் விஜிஎஸ் கேட்டாரான்னு பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட்ல இந்த காரி துப்புன மேட்ரு இன்னைக்கு இந்த வாரம் மட்டுமே 2 வாட்டி பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலா 3 டைம். அதுல சுபிக்ஷா கூட 2 வாட்டியும், இன்னொரு பக்கம் திவாகர் கூட 1 வாட்டியும் பண்ணாங்க. ஓகே, அதுக்கும் கேள்வி கேட்கணும். அதையும் அசால்ட்டா விட்டுங்கன்னா இது ஒஸ்ட் பிஹேவியர். இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கேள்வி கேட்டே ஆகணும். விஜிஎஸ் சார் இந்த மாதிரி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு உங்க சைட்ல இருந்து, இது பண்ணது தப்பு. அது என்ன சொல்றாரு, குத்திட்டு போங்க, நான் கேம் விளையாட போறதில்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது ஆதிரை குத்திடுவாங்களாம். அதுதான் திரும்ப அவங்க போயிட்டு வந்து குத்திடுவாங்களாம்.
என்ன சொல்றாரு, பாத்ரூம் போயிட்டு வந்து நீங்களே குத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அது எப்படி ரைட்டா இருக்கும்ன்ற மாதிரி விஜேஎஸ் 2 பாயிண்ட்ல முடிச்சு விட்டார். ரூல் புக்கை படி, அதுக்கப்புறம் நீ தான் பாத்ரூம் போயிட்டு வந்தா எவன் வேணாலும் குத்திக்கோன்னு, அதுக்கப்புறம் குத்திட்டாங்கன்னு வந்து சண்டை போட்டா என்ன நியாயம் இது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கார். லிட்ரலி சூப்பரா எக்ஸ்பிளைன். இது வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தனும் இந்த கேள்வி கேட்கல. கனி மட்டும் அட்வைஸ் பண்ணாங்க, அது உங்களோட தப்புன்னு சொன்னாலே தவிர்த்து நீயே சொல்லிட்டு நீயே வந்து இப்படி பேசுறியன்ற கேள்வி யாருமே கேட்கல. அது விஜேஎஸ் கேட்டாரு, அது தரமான கேள்வியா இருந்தது லிட்டரி. அதுக்கு நீங்களே சொல்லுங்க அவங்க குத்துனது சரியா தவறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தானே சொல்லிட்டு இருந்தாரு, கேவலமான கேம், டர்ட்டியான கேம், மோசமான கேம், வேஸ்ட் கேம், இப்படிலாம் விளையாடக்கூடாது, நேர்மையா விளையாடுங்க, நேரு மோதுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் டைலாக்லாம் பேசினார்ல. கடைசியில விஜேஎஸ் வச்சிருக்கிற செக் பாயிண்ட் என்னன்னா, ஆமா சார் அவங்க கரெக்டா தான் சார் விளையாடுனாங்க, நான் தான் தப்புன்றது அவருடைய வாயாலேயே கமருதீன் தப்புன்றதை ஒத்துக்க வைப்பார் போல இருக்கு. அதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போகுது. இதுதான் ஒரு மாஸ் எலிமெண்டா இருக்கும், மற்றபடி வெறுசா வேற எதுவும் இல்லை, எதிர்பார்க்காதீங்க நீங்க எபிசோட்ல. அது திரும்ப சொல்றேன், இது ஒண்ணு. அடுத்ததுக்கு சைலண்ட் கேப்ல ஏன்னா முதுகுல குத்திட்டாங்க பாடுறா, முதுகுல குத்திட்டாங்கடா பாடுறா அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்ட பார்வதி அப்படியே லைட்டா அப்பாடி சைலண்ட் ஆயிருவோம், இங்க போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம மேல வண்டியை திருப்பி விட்டுருவாங்க, ஆல்ரெடி அவர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு, நம்ம குறுக்குல போயிட்டு நம்ம அடி வாங்குறது கம்முன்னு இருந்துருன்ற மாதிரி முடி அட்ஜஸ்ட் பண்றது என்ன, சைலண்டா அப்படி எஸ்கேப் ஆகுறதுன்ற மாதிரி அந்த ப்ரோமோல பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.